சொல்லும்போது அரை வீட்டுக்குள்ள உள்ள போயிடணும். அறை வீடு என்பது நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நீங்களே தெய்வம் வாசம் செய்யும் வாசஸ்தலம். இப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய ஆலயம் இருக்கு. நல்ல கவனிச்சு நம்ம அப்படியே ஆண்டவரை செபிக்க போறோம், ஆராதிக்க போறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்னா, கண்ணை மூடி அங்கங்கே வெளியே திரிகிற ஆவிக்குரிய மனுஷனை, சிந்திக்கிற மனுஷனை மெதுவா உள்ள கொண்டு போய் இந்த இருதயத்தை திறக்கணும். திறந்து அப்படியே ஆவிக்குரிய மனுஷன் உள்ள போய் கதவடைச்சிடணும். கதவை அடைச்சிட்டோம்னா முல்லான சிங்காசனம் இருக்கு, ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். வேற எந்த சிந்தனையும் நமக்கு வேணாம். கதவை அடைச்சிட்டாவே நம்ம வீட்டை குறித்த சிந்தனை, நண்பர்கள் குறித்த சிந்தனை, வேலையை குறித்த சிந்தனை, தொழிலை குறித்த சிந்தனை, தேவையில்லாம சிந்திக்கிற இந்த செல்போனுக்குரிய, SMS குரிய, வாட்ஸ்அப் குரிய சிந்தனை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அடைக்க சொன்னார். அடைச்சிச்சு. இப்ப அப்படியே ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பாருங்க. எதுவுமே வேண்டாம். ஏன் ஆண்டவர் அரை வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கன்னு சொல்றாருன்னா, உனக்கு வெளியிலிருந்து எந்த டிஸ்டர்பும் வரவே கூடாது. எந்த காரியம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மாத்திரமல்ல, வெளியரங்கமா பலனை பெறணும்னா ஒவ்வொரு விசுவாசி இந்த அரை வீட்டுக்குள்ள போயே ஆகணும். அந்த அரை வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், அரை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாவே, கதவை அடைச்சிட்டாவே, ஆண்டவர் வெளியரங்கமான பலனை நீ பெறுவதற்கு தயாராகி விட்டாய். கொஞ்சம் அப்படியே மனசு வேற எதையும் நினைக்காதீங்க. அப்படியே உள்ள போய் உட்கார்ந்துட்டு அவரை மாத்திரம் நோக்கி, நீங்க இப்போ முழு இருதயமும் இயேசுவோடு கூட இருக்குது, முழு ஆத்மாவோடு இயேசுவோடு கூட இருந்து, முழு சரீரம் தேவனுடைய இந்த ஆலயத்துக்குள்ள இருக்குது. அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே முழு இதயத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன், முழு மனசோடு உம்மை துதிக்கிறேன். அப்படியே சொல்லி சொல்லி வேற எதையும் நினைக்காதீங்க. தயவு செய்து பக்கத்துல பார்க்காதீங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, உன் கண்ணை விழிச்சு இருந்துச்சுனாவே நீ அறை வீட்டுக்குள்ள வெளியே இருக்கிறன்னு அர்த்தம். வெளியே இருக்கிறன்னு அர்த்தம். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீ டக்கு கண்ணை விழிச்சுட்டா வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். அதனால ஆண்டவரே உள்ள இருக்கிறேன், நான் வெளியே வர மாட்டேன். அவரை நோக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. முடிந்தவர்களோட கால் படியலாம், முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். முழு இதயத்தோடு உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். முழு இதயத்தில் நேற்று பொழுதுல நான் சுதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்திய காரியம், யாரெல்லாம் இந்த முழு இதயத்தோடு இந்த அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து நீ ஜெபிக்க சொல்லு, அதை என்னை நோக்கி பார்த்து துதிக்க சொல்லு, உங்க கண்களில் இருந்து தண்ணீர் வரும். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்துக்கு என்னென்ன காரியங்களை அவங்க கேட்கிறாங்களோ அத்தனையும் நான் வெளியரங்கமாய் துதிப்பேன் என்று சொல்லி என்னோடு கூட இறைப்பேன். ஆகையினால் தான் நான் உங்களை எப்பொழுதும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொல்றேன். தயவு செய்து உள்ள வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி முழு இதயத்தோடு இயேசுவே ஹல்லேலூயா. வேற எதையும் பார்க்கணும், இயேசு மாத்திரம் பாருங்க. சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிற இயேசுவை மாத்திரம் நம்ம உள்ள வந்துட்டோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்களை
அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. முழு இதயத்தோடு அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. உன்னதமானவரே. உன்னதமானவரே. இம்முறை நீதானே. சொல்லுங்க. உன்னதமானவரே. இம்முறை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஆமென். உம்மை போற்றுகிறோம். பல நேரங்களிலே நாம் வியாதி நிமித்தம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகளினாலே ஒடுக்கப்பட்டிருக்கலாம். சில தேவைகள் நம் கண்களுக்கு முன்பாக வந்து நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி வைத்திருக்கும். அப்படியே பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியவில்லையே என்ற வேதனையோடு கூட ஒடுக்கப்பட்ட வேலை, நம்மளால முடியாத வேலை. இந்த வாரம் என்னால் தாங்க முடிய நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஒரு வாரம் ஒன்று அமைத்துக் கொண்டு இருக்கலாம். இந்த வாரம் என்னால் தாங்க முடியலப்பா, இந்த நிமித்தம் நான் ஒடுங்கி சுருங்கி அப்பா என் வீட்டுல தனிச்சு விடப்பட்ட ஒரு குருவி போல கிடக்கிறேன். கத்த சொல்ல நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் தான் உனக்கு புகலிடமாய் இருக்கிறேன். இப்ப அப்படியே ஆண்டவன் சொல்லி அப்பா அரை வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன், நான் என்னுடைய பிரச்சனையை இப்படி கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கத்தரை ஆராதிக்கலாம். ஆமென். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு இயேசு ராஜா நீர் அடைக்கலமாய் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடம் இயேசுவே. இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமான எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இதயத்தோடு உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. வேற எதையும் சிந்திக்காத, எனக்கு மேல தெய்வ பிள்ளைங்க, இது ஒரு சரியான நேரம். உனக்கு முன்னாடியே சமர்ந்திருக்கிறார். அவர் சமூகத்தை எல்லாம் தரிசிக்க முடிகிறது. சமூகத்தில் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை பெற போறீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் சேர்ந்து
உங்களை, அதை வீட்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களை, சிந்தனைகளை எல்லாம் கலட்டி போட்டிருக்கிற உங்களை, இன்னைக்கு நீங்களும் கர்த்தர் மாத்திரம்தான், இன்னைக்கு ஆண்டவர் நீங்களும் மாத்திரம்தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அருகே இருந்து வாக்கு கடந்தா பெருமிச்சோடி கூட உன்னோடு கூட இணைந்தவராக தேவனை மகிமைப்படுத்துகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பல பிரச்சனை இருக்குப்பா, பல பிரச்சனை இருக்குப்பா. இயேசுவின் பல போராட்டங்கள்ல இருக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என் வேலை ஸ்தலத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என் தொழில ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எங்களை மேற்கொள்ளாது இருக்கு. இயேசுவே, நீங்க இறங்குங்கப்பா, நீங்க எழுந்தருளுங்கப்பா, நீங்க மத்தியில வாங்கப்பா, எனக்கு முன்னாக வாங்கப்பா, உள்ள ஆழத்தில் இருந்தப்பா என்று சொல்ல 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 நீங்க ஆண்டவர் எழுந்த கொள்ள போல வேதம் சொல்லிட்டு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவர் இருதயத்திலும் எழுந்தருள போகிறார். உனக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே எழுந்தருளி உன் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் அகற்றி போடத்தக்கதாக ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி ஆண்டவரே, ஆண்டவரே என்ன சொல்றீங்களே, எழுந்தருளி இருக்கிறேன் என்று சொல்றீங்களே, என் இருதயத்துக்குள்ள ஆண்டவரே நீங்க எழுந்தருவீங்களா என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிற மகளே, என் வீட்டுக்குள்ள எழுந்தருள முடியுமா, எனக்குள்ள எழுந்தருள முடியுமா? கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எழுந்தருளுங்க ஆண்டவரே. நீங்க சாப்பிட சொல்ல, நீ சொல்லு, நீ கதவை திறந்த நான் உள்ள வருவேன் சொன்ன ஆண்டவர், எழுந்தருளுங்க ஆண்டவரே என்று உங்க வாயை திறந்து நீ பாடும் பொழுது கர்த்தர் எழுந்தருள போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே எழுந்தருள, என் இதயத்துல எழுந்தருளும்.
அற்புத அடையாளங்கள் நம்ம குடும்பத்துல இறங்க ஆரம்பிக்கும். அந்த வல்லவரே சொல்லுங்க என்னோடு, வல்லவரே மாயா அதிசயம் செய்தி வல்லவரே மாயா அதிசயம் செய்தி உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. சத்தத்தில் சொல்லுங்க, உந்தன் ஆண்டவன் அதிசயம் செய்யும்படி இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரப்பா, ஒரு அடிமை என் குடும்பத்தில் நான் இருக்கிறேன். இருந்து வேலையில் அடிமைத்தனமாக இருந்த, வாழ்க்கையில் அடிமை, சொந்த மொத்தங்கள் ஊரவர்கள் அடிமையாய் பார்த்தீங்களா? நோக்கி பார்த்தீங்களே, ஆண்டவர்கள் நோக்கி பார்த்தார் அல்லவா? இன்னைக்கு நோக்கி பார்க்கிறாரு. ஆண்டவர்கள் நோக்கி பார்க்க ஒரு வேலை அடிமையாக ஒரு சொந்த மொத்தங்களின் மத்தியில் நொறுக்கப்பட்ட நிலையில நீங்க கிடக்கலாம். நீங்க ஆண்டவர்கள் நோக்கி பார்க்கபடியா அவர் கண்கள் ஏறிட்டு வந்திருக்கு. பூமி எங்கும் சுற்றி வராவுகிறது 7 கண்கள் இன்றைக்கு மத்தியிலே உங்களையும் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமே தாழ்மையை அடிமாயை நோக்கி கண்ணீரோடு கூட அநேகர் கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறேன். கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். கிறிஸ்துவுக்கு உகந்தவன் யார், தேவனுக்கு உகந்தவன் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதிலை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனிதனாக ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரஜாதிகள் மத்தியிலே பேசும்படியான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேதுரு அங்கே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்பவனை குறித்து அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் பிதாவாகிய தேவனாலே அநேக சாட்சியை பெற்றிருக்கிறார்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். என்ன அழகான ஒரு சாட்சியை தேவன் மோசேக்கு கொடுக்கிறார். அவன் எங்க பார்த்தாலும் தேவனுடைய வீட்டிலே எல்லா பகுதியிலும் எந்த ஒரு இடத்திலும் அவன் தவறு செய்யாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய பார்வையிலே, தேவனுடைய பார்வையிலே அவன் உண்மை உள்ளவன் என்று சாட்சியை பெறுகிறான். உண்மையுள்ள மனுஷன், உண்மையாய் ஊழியம் செய்தான், உண்மையாய் நடந்தான். ஆண்டவர் சொல்லுகிற என்னென்ன ஆலோசனை சொன்னாரோ அத்தனையும் கேட்டு அதன்படி அவன் உண்மையாய் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆகையினாலே மோசேயை பார்த்து ஆண்டவர் உண்மையுள்ளவன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்வார். தானியேல் 9:23 நாம் அதை பார்க்க முடியும். அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்ப தேவனுடைய பிரியத்தை அவன் பெற்றவன் என்று அந்த பகுதி முழுவதும் பார்க்க முடியும். காரணம், அவன் ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், 3 வேளையும் முழங்காற்படியிட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவன் போன்ற பல குணாதிசயங்கள் அவனிடத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகையினால் அவனை பார்த்து தேவன் இவன் எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் சொல்லுவார். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று 1 சாமுவேல் 13:14 அவர் சொல்வதை பார்க்க முடியும். இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடினேன். ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ, அந்த இருதயத்தினுடைய தாகம் எப்படி இருக்கிறதோ, அந்த இருதயத்தினுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறதோ,
அப்படியே அவன் செயல்படுகிறவனாக காணப்பட்டான். ஆகையினால் தான் ஆண்டவர் தாவீதை 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக உயர்த்தினார். ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையை மாற்றி 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக தேவன் அவனை மாற்றினார். காரணம், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. இப்படி ஒவ்வொருவரும் வித்தியாசமான சாட்சிகளை தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெறுகிறதை நாம் காண முடியும். ஆனால் இந்த வசனத்திலே இந்த ஒரு வீடு ஒரு 100க்கு அதிபதியினுடைய வீடு. இவன் ஒரு பிரஜாதிகள் மத்தியிலிருந்து வருகிறான். இவனுடைய உறவுகள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் என்று சொல்லி இவனுக்கு தெரிந்த அநேக ஒரு பெரு திரள் கூட்டத்தை தன்னுடைய வீட்டிலே அவன் கூட்டுகிறான். அவன் கூடி அங்கே வைத்திருக்கிறான். அங்கே இருக்கிற யாவருமே யூதர்கள் அல்லாதவர்கள். அவர்கள் யாவரும் பிரஜாதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிரஜாதியார் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே தேவனுடைய வார்த்தையை அங்கே பிரசங்கிக்க தொடங்கும் பொழுது, பிரசங்கம் முடிவில்லை, பிரசங்கிக்க அவன் தொடங்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே முதலாவது அவன் பேசுகிறான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஆண்டவர் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல. காரணம், இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடயே இருந்தவன். இஸ்ரவேல் அந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. யூதா கோத்திரங்களுக்குள்ளே அற்புதங்கள். ஆனால் இங்கே முதன்முறையாக ஒரு பிரஜாதி ஆர்கள் மத்தியிலே வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். ஏற்கனவே பிரசங்கம் பண்ணின இடங்கள் எல்லாம் வேற இடங்கள். பல இடங்களிலே அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே முதன்முறையாக பிரஜாதிகளுக்குள்ளே ஒரு பிரஜாதியா இருக்கிற ஒரு மனுஷன் 100க்கு அதிபதியை பார்த்து இவன் சொல்லுகிறான், இவன் தேவனுக்கு உகந்தவன் என்ற வார்த்தையை அங்கே அவன் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் மேல் வீட்டு அறையில் 120 பேர் அங்கே செபித்த பொழுது அங்கே பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போஸ்தலர் 1:15-14 நாம் பார்க்க முடியும். அதன் பின்பு திரளான ஜனங்கள் மத்தியிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே திரளான ஜனங்கள் மத்தியிலே அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணுவான். அவன் பிரசங்கத்தை கேட்ட அப்போஸ்தலர் 2:41 பிரகாரம் 3000 பேர் ஒரே நேரத்தில் அந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே இவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள், கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்காதவர்கள், அவர்கள் மத்தியிலே வந்து இவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும்
கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. நல்ல ஒரு வார்த்தை, பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. பட்சபாதம் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்குவதில்லை. பட்சபாதம் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறதில்லை. ரோமர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் என்பது அவற்றை கிடையாது. முதல் ஆரம்பமே பேதுரு பேச தொடங்கணும், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நான் இப்போ அறிந்திருக்கிறேங்கிறார். இதுவரைக்கும் யூதர்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தவன் முதல் முறையாக இந்த பிரஜாதிகள் மத்தியில் பேசும்போது சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. இதைத்தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். ஒருவேளை இந்த அருமையான பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த பிரசங்கமானது ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கு, இனத்தினருக்கு என்று ஒருபோதும் தேவன் பட்சபாதம் காட்டுபவர் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆண்டவர் அதிசயம் செய்வார். அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பார் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையை விட்டுவிட்டு, நீங்கள் யாராய் இருந்தாலும் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார். காரணம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் பட்சபாதம் காட்டவே மாட்டார். பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லிவிட்டு தான் 35வது வசனத்திலே 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, எந்த ஜனத்திலாயிலும், அந்த வார்த்தையை கவனிக்கணும், எந்த ஜனமாயிருந்தாலும் சரி, இன்ன ஜனம் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள் எந்த ஜனமாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம், சொல்பனி யூதராக இருந்தாலும் சரி அல்லது கிரேக்கனாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் வித்தியாசமே இல்லை. எந்த இனம், மொழி, நாங்கள் இந்த மொழி பேசுகிறவங்க, நாங்கள் இந்த இனத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் மலையாள மொழி பேசுவோம், நாங்கள் ஹிந்தி மொழி பேசுவோம், ஆங்கில மொழி பேசுவோம் என்று சொல்லி பலவிதமான மொழிகள், எந்த மொழி பேசினாலும், அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், எந்த மொழி பேசுகிற ஜனத்தாராக இருந்தாலும், எந்த ஜனத்தாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. எந்த ஜனமாக இருந்தாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். உகந்தவன். தாவீது சங்கீதத்தின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்கும். ஸோ எந்த ஜனமா இருந்தாலும் சரி, என்ன ஜாதி அப்படி அல்ல, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்கும். எல்லா ஜாதிகளும் கிறிஸ்துவனுடைய பாதத்தில் வந்து பணிந்து கொள்வார்கள் என்று சங்கீதம் 72:11 சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்வார்கள் என்று சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம்? சங்கீதம் 113
4வது வசனத்திலே ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அங்கே நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் அவர் உயர்ந்தவர். அதனால தான் சொன்ன, எந்த இனம் மொழி அல்ல, நீ எந்த இனமாக இருந்தாலும் என்ன ஜாதியாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்திருக்கிறார். அவர் உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஏசாயா 40:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஜனமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை, என்ன ஜாதியாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ எந்த ஜனமாக இருந்தாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது நீங்கள் அவருக்கு உகந்தவர்களாக காணப்படுவீர்கள். உகந்தவர்களாக காணப்படுவீர்கள். எந்த கர்த்தருக்கு உகந்தவன் யார் என்ற கேள்விக்கான பதில் அங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அவருக்கு பயந்திருக்க வேண்டும். பயந்திருக்கிற ஒரு அனுபவம். முதலாவது, நான் கிறிஸ்துவுக்கு உகந்தவனாக வேண்டும், தெய்வத்துக்கு உகந்தவனாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் அருளின ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எந்த ஜனமாக இருக்கலாம், நீங்கள் எந்த இனமாக இருக்கலாம், நீங்கள் என்ன மொழி பேசலாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேறுபட்ட வாழ்க்கை முறையின் அடிப்படையில் இருக்கலாம், வேறுபட்ட கலாச்சாரம், வேறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், வேறுபட்ட உணர்வு, வேறுபட்ட உணவு உண்கிறவர்களாய் கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேதுரு சொல்லும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது, எந்த ஜனத்தாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம், கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு பயம், பரிசுத்த ஆவியானவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நீங்கள் மாறுவது நிச்சயம். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை அங்கே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர்தான் மாதிரி. கிறிஸ்து தேவனுக்கு உகந்தவராய் காணப்பட்டதற்கு காரணம், தேவனுக்கு பயந்தவராய் வந்தார், தேவனுக்கு பயந்திருந்தார். அதுவே அவருடைய வாழ்க்கையில உகந்த வாசனை. நம்மை தேவனுக்கு உகந்தவனாக மாற்றக்கூடிய காரியங்களிலே முதல் குணாதிசயம், நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், ஆபிரகாமை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இதனால் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதை பார்க்க முடியும். தேவனுக்கு பயப்படுகிறவன். பேதுரு சொல்லும் பொழுது, தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு உகந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை அங்கே சோதிக்கும்படியாய்
கடந்து வருகிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே என்று கூப்பிடுவார். சொல்வார், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்வார், ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ என்ன செய்ய வேண்டும்? அழைத்து கொண்டு வா. நான் உனக்கு ஒரு மலையை குறிக்கிறேன். அந்த இடத்திலே கொண்டு வந்து நீ ஈசாக்கை சர்வாங்க தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவனை சோதிக்கும்படியாக அவன் சொல்லுவார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே அவன் எழுந்திருப்பான். யாரை எதிர்த்து எதுவும் பேசலை. அவன் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணத்தை கட்டி கொண்டு தன் வேலைக்காரர் 2 பேரையும் அழைத்து கொண்டு பலிக்கு தேவையான விறகுகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டவனாய் அவன் கடந்து வருவான். கடந்து வந்து தேவன் அவனுக்கு குறித்த அந்த இடத்தை பார்ப்பான். பார்த்து கொண்டு போய் அந்த விறகுகள் எல்லாம் பலிபீடமாக்கி தன் மகனை பலி செலுத்துகிற அந்த வேளை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்து செய்கிற அந்த வேளையில தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்வார், ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டர் மேல் நீ கையை போடாதே, நீ போடாதே. உன்னை நான் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவனாய் பார்க்கிறேன் தெரியுமா? ஒரே ஒரு மகன்தான், அதிலே நேசிக்கிற மகன், நேசிக்கிற மகள். அப்படிப்பட்டவனை நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இதனால் நான் அறிந்திருக்கிறேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பார். நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் யார் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சோதனை வருகிறது. ஆகிலும் கர்த்தர் அவர்களை அறிகிறார். இவன் தேவனுக்கு பயந்தவன் என்று அறிகிறார். அறிந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம். 17-18 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். 3 ஆசீர்வாதங்கள் வருது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இங்கே சொன்னக்கூடிய 3 காரியங்கள், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு பயப்படுகிறவன் ஆகையினாலே, நீ எனக்கு பயந்து என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 2வது, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன். நட்சத்திரங்களை எல்லாம் எண்ண முடிகிற அளவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு 2ஆக கொடுக்கிறேன். 3வது, உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். ஸோ இந்த 3 ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமின் மேல் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பயந்தவன். பேதுரு சொல்லும் பொழுது, தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் தேவனுக்கு உகந்தவன், அவருக்கு உகந்தவன் என்று சொல்லுவான். அப்படி என்றால் இங்கே ஆபிரகாம் தேவனுக்கு உகந்தவனாய் மாறியிருக்கிறான். தேவனுக்கு உகந்தவனாக மாறினதினாலே ஆண்டவர் அவனுக்கு அந்த 3 ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம். எனக்கு அருமையான தேவச்சனமே,
உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உகந்தவன் என்ற பெயரை வாங்கி அதன் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது. உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்தாலே உடம்பு சிலிக்கணும். ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்ற பயம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வந்துவிட்டாலே நீ தேவனுக்கு உகந்தவனாய் மாறுகிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு மகன் திட நம்பிக்கையாக இருப்பான். அது மாத்திரமல்ல, அதோடு நின்று போவதில்லை, அவனுடைய பிள்ளைகளையும் தேவன் அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் குடும்பத்தில் ஒருத்தர் ஆண்டவருக்கு நான் பயந்து ஜீவிக்கிறவனாய் காணப்படும் பொழுது நான் தேவனுக்கு உகந்தவனாய் மாறுகிறேன். நான் தேவனுக்கு உகந்தவனாய் மாறும் பொழுது தேவன் என் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார், நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஸோ நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறீங்க, நல்லது. அப்படி பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலம் கொடுப்பார். அடைக்கலம் கொடுக்கிறவராக அவர் காணப்படுவார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறது? சுத்தமாக இருக்கணும். பயத்தில் சுத்தம். ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியத்தில் சுத்தம் என்றால் என்ன? அது எப்படி? அது எப்படி என்றால், ஆண்டவர் ஒன்று சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஈசாக்கை நீ பலியிட வேண்டும் என்று, உன் மகனை அப்படின்னார். உடனே எனக்கு இன்னொரு மகன் இருக்கிறான், அவன் பேர் இஸ்மவேலு. ஆகையினாலே இவனுக்கு பதிலாக அவனை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அவனை கொண்டு வந்து படுக்க வைக்கல, மாற்றி விடல. இப்ப என்ன, ஆண்டவர் இதைத்தானே சொன்னாரு, உடனே நாம் மாற்றி விடுவோம் என்று. சுத்தமானது என்று சொன்னால் தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வதுதான் சுத்தமான பயம். என்ன சொல்றாரோ அதன் மாத்திரம் அப்படியே செய்வது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் பாரு, நான் என்ன சொன்னேனோ அதுக்கு அப்படியே நீ கீழ்ப்படிந்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இதனால் அறிந்திருக்கிறேன் என்பா. ஸோ ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே சுத்தமான பயம். அது சுத்தமாக செய்யணும். ஒரு காரியம் சொன்னால் அதை சுத்தமாய் செய்வது, அறகுறையாக செய்வதல்ல, சரியாய் செய்து முடிக்கணும், முழுமையாய் செய்து முடிக்கிற ஒரு அனுபவம். அப்படி செய்யும் பொழுது தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில் தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஸோ தமக்கு பயந்தவர்கள், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற, தேவனுக்கு உகந்தவனாய் இருக்கிற அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, அவர்கள் விரும்புகிற ஒரு காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். நீதிமான்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு வேண்டுதலே என்று சொல்லப்பட்டிருக்கும்.
அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்திருக்கிறவனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்து அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களை ரட்சிப்பார். இப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் போது நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வான். இப்போ கொர்நேலியு பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனுக்கு அவன் பயந்தவனுமாய் இருந்து அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது எப்படி ஜெபம் பண்ணுறான்னா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நல்ல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் அன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். டெய்லி சாதாரணமாக ஜெபம் பண்ணுறவன் அன்றைக்கு தூதன் வரும்பொழுது அன்னைக்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், அதற்கு கொர்நேலியு, நாளை மணிக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என் வீட்டிலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். ஸோ உபவாசம் ஜெபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். தேவனுக்கு பயந்து இருக்கிறான். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற அவனுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி பாருங்கள், வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறான். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படுறீங்க? அதை நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய திருச்சபையிலே உபவாச ஜெபம் வைக்கும் பொழுது சரியாய் கலந்து கொள்ளாய் காணப்படுகிறோமா? முதல் கேள்வி. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவருக்கு உகந்தவன் தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய வீடுகளிலே தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக, தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக, தாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறுவதற்காக என்ன செய்வார்களாம்? உபவாச ஜெபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நான் எது கேட்டாலும் எனக்கு ஆண்டவர் செய்வார், எதுக்கு உபவாசம் என்று சொல்வது சரியல்ல. கேளுங்கள், அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும், ரைட். ஆனால் உபவாச ஜெபத்தை ஆண்டவர் இங்கே முக்கியப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அவர் தெளிவாக சொல்கிறார், நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு தூதன் வந்து நிற்கிறான் வீட்டில். தேவனுக்கு உகந்தவனாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் இறங்குவார்கள். தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். அது எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் உபவாச ஜெபம் ஏறெடுத்தா இங்கே யார் இறங்கி வருவா? தேவ தூதர்கள் நிச்சயமாக இறங்கி வருவான். ஏன்னா நான் கர்த்தருக்கு பயந்து ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறேன். கொர்நேலியு அதான் சொல்கிறாங்க, 4 நாளைக்கு முன்னாடி நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கு உகந்தவனாய் இருக்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் உபவாசித்து ஜெபிக்கிறவனாகவும் காணப்படுவான். அப்படி உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே பில்லி சூனியம் வராது, பிசாசின் கிரியைகள் நுழையாது, சத்துருவின் வல்லமைகள் செயலிழந்து போகும். மாறாக தேவ தூதர்கள் அங்கே இறங்கி நிற்பார்கள். தேவ தூதர் அங்கே இறங்கி வந்து அதை எப்படி பார்க்குறாராம்? பிரத்யட்சமாய் பார்க்குறாரு. சொப்பனத்தில் பார்க்கல, கனவுல பார்க்கல, ஓப்பன் விஷன், பிரத்யட்சமாக இப்படி ஜெபிக்கும் போது நேரடியாக பார்க்குறாரு.
நேரடியாக நிற்கிறான். பரலோகத்திலிருந்து ஒரு பரலோக தூதன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து நிற்கிறான். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கிறவனுக்கு பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையும் ஆலோசனையும் வீடு தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்தவனாக, தேவனுக்கு உகந்தவளாக நீங்கள் மாறினால், கிறிஸ்துவுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும் பொழுது பரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை உன் வீடு தேடி வரும். நான் சொல்வேன், இன்றைக்கு உங்கள் வீடு தேடி தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை அங்க வருகிறது. அவனை உற்று பார்க்கவே பயப்படுறான். என்னது, ஒரே ஒரு பிரகாசமுள்ள ஒரு மனுஷன் நிற்கிறான் என்று சொல்லி அவனை உற்று பார்ப்பதற்கு அவன் பயந்த உடனே இவனுக்குள்ளே வந்து விட்டது, ஓ ஆண்டவர் தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே என்ன என்றார். ஆண்டவரே என்ன என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, பரத்திலிருந்து வார்த்தை, உன் செபங்கள் பரலோகத்தை எட்டிவிட்டது, நீ செய்த தான தர்மங்கள் பரலோகத்துக்கு வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? கொர்நேலிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். உடனே எல்லாம் இவன் செய்த செபங்கள், இவர் செய்த தான தர்மங்கள் எல்லாம் நேரடியாக ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவன் செய்த ஜபத்துக்கும் இவன் செய்த தான தர்மங்களினுடைய காரியங்களுக்கான நற்பலன் பரலோகத்திலிருந்து நேரடியாக வரவில்லை. இன்னைக்கு அநேகர் இப்படிதான், எனக்கு சபை தேவையில்லை, ஆண்டுடைய ஆலயம் தேவையில்லை, தனிப்பட்ட முறையில் நான் ஜெபம் பண்ணுவேன், நான் தான தர்மம் பண்ணுவேன், நான் கர்த்தருக்கு செய்வேன் என்று சொல்லி செய்து கொண்டு இருப்பதினாலே பிதாவாகிய தேவன் நேரடியாக அவர்களை ஆசீர்வதிப்பது இல்லை என்பதை இங்கே பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, எல்லாம் ரைட், இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரணும்னா இப்போ பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு ஆலோசனை வருது. நீ என்ன செய்யணும் கேட்டேன்னா, நீ யோப்பாங்கிற ஒரு பட்டணத்துக்கு போகணும். அங்கே ஒரு மனுஷரை ஆள் அனுப்பி, அங்கே பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் ஒருவர் இருக்கிறார், கடலோரத்தில் இருக்கிறாரு. தோல் பதனிடுகிற சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே அவன் தங்கி இருக்கிறான். நீ போய் ஆளுகள் அனுப்பிச்சு அவரை வர சொல்லு, பேதுரு வர சொல்லு. அவன் வந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் உனக்கு அறிவிப்பான்கிற ஒரு வார்த்தையை பரலோகம் அவனுக்கு கொடுத்தது. கவனிச்சு பாருங்க. நேரடியாக ஆசீர்வதிக்கலை, நேரடியாக அவன் எதிர்பார்க்க காரியத்தை செய்யலை. அவன் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு உகந்தவனாய் இருக்கிறான். ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிறது. ஏனென்றால் இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி, தனக்கு அதிகாரம் உள்ளவன், ஆளுகை செய்பவன். உனக்கு கீழே அநேக பேர் இருக்கிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படுவதல்ல, நீ அதிகாரத்தில் இருப்பதினாலே தேவன் கொண்டு வருகிற வழிமுறைகளை மாற்ற முடியாது. அழைத்து அனுப்பி உன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற 100 பேர் இருக்கலாம். ஆனா அந்த கொர்நேலியு தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்ற ஒரு சோதனையை அங்கே வைக்கிறார். எவ்விதமாய் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை என்ன? அவன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறானா? அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அதே 22 சொல்லப்பட்டு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. அதே போல இந்த கொர்நேலி எதிர் பேசாமல் ஆண்டவரால் வந்த வார்த்தைக்கு
சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தான் வீட்டில் 2 பேர், ஒரு அருமையான இவனோடு கூட இருக்க 100க்கு அதிபதி, இவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், அவனையும் அவன் அனுப்புகிறான். போர்ச்சேவகரில் ஒருவனையும் அனுப்புகிறான். கடந்து போய் அங்கே பேதுருவை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து தான் பேதுரு தான் உள்ள வர்றாரு. காத்திருக்கிறான். அநேக நபர்களோடு கூட கொர்நேலியை காத்திருக்கிறான். தன்னுடைய பதவியை அவன் காண்பிக்கலை, அதிகாரத்தை காட்டலை. அவன் காத்திருக்கிறான். வரந்தட்டிக்கு அவன் காத்திருந்து கொண்டே இருக்கிறான். எதை சொல்லுகிறது? 24வது வசனத்தில், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். எல்லாத்தையும் வர வச்சுட்டான். வச்சுட்டு வெயிட் பண்ணுறான். எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர், பெரிய தலைவர் தான், பெரிய அதிபதி தான், பெரிய பதவியில் இருக்கிறவன். காத்திருந்தான். யாருக்காக தெரியுமா? பேதுருவுக்காக காத்திருக்கிறான். அவன் ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சொல்லுக்கு கீழ்ப்படிகளாக இருக்கிறானா? சொல்லு கீழ்ப்படிந்து காத்திருக்கிறான். பேதுரு உள்ளே வந்த உடனே இவன் கொர்நேலி தன்னுடைய அதிகாரத்தை அவன் காட்டாதபடிக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுகிறான். பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம். தேவனுக்கு உகந்தவன் யார் என்று சொன்னால், ஒருவன் மற்றொருவனை தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும், தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட வேண்டும். அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவ்வளவு பெரிய, இது ஒரு சின்ன ஒரு வீடு அல்ல. ஏனென்றால் பெரிய திரள் கூட்டமே அங்கே இருக்கிறது என்றால் பெரிய ஹாலு. அவனுடைய வீடு பெரிய ஹால். அந்த காலம் அநேக பேர் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இருக்கிறதுலே பெரிய ஆள் யார் என்று கேட்டால் கொர்நேலி என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெரிய ஆளாக, அதிகாரத்துக்குரியவராக, மதிப்புக்குரியவராக நினைக்கப்பட்டவன் பேதுருவை பார்த்து அவன் பாதத்தில் போய் அவன் விழுகிறவனாய் காணப்படுகிறான். விழுந்தது மாத்திரம் அவன் பணிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணிந்து கொள்கிறான். பேதுரு உடனே தூக்கி எடுக்கிறான். தூக்கி எடுத்த பொழுது அப்படிதான் பார்க்குறான். எவ்வளவு ஒரு தாழ்மையை அங்கே பேதுரு பார்க்குறான். பார்த்துட்டு தான் அங்கே சொல்கிறான், இவ்வளவு ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்படி தன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்கிறானே, தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லித்தான் எந்த ஜனத்தினாயும், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவனுக்கு உகந்தவன் என்பதை நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன். இப்போ நான் அறிகிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு, சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் அவன் தேவனுக்கு உகந்தவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? தேவனுக்கு பயந்து இருக்கிறவன், முதலாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் அடிப்படையிலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். அப்போ ஆண்டவருக்கு உகந்தவன் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுக்கு கீழ்ப்படியணும். தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு உகந்தவனாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. எவ்வளோ அருமையாக! கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்னங்க? ஒரு கேள்வி இல்லையா? முதல் கேள்வி, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி. என்ன சொன்னாரோ கீழ்ப்படி. ஏன் எதுக்குன்னு பேசாத. ஆபிரகாமை போல, கொர்நேலியை போல. கொர்நேலி எதுக்கு பேசலை?
உடனே கீழ்ப்படுகிறான், சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான். ரெண்டாவது, ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். கர்த்தரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய குணாதிசயங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலின் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து. அவ்வளவுதான். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு சரியாக தன்னுடைய சம்பாத்தியத்திலே தசம பாகத்தை கொடுக்கிறவனாய் காணப்படுவான். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவனுடைய குணாதிசயங்கள்: சொல்லுக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவது. இரண்டாவது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. மூன்றாவது, சரியாக தசம பாகங்களை கொடுப்பது. நான்காவது, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷன் ஒருவரோடு என்ன செய்வாங்களாம்? பேசுவாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வர்றாங்க சில பேர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பேசுறதில்ல. முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய அநேக நபர்கள் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். அதனால தான் சொல்லுவேன் அடிக்கடி, பிடிச்ச சர்ச்சை முடிஞ்சோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணுங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, வாழ்த்துங்க, விசாரியுங்க, நல்ல காரியம், ஒருவரோடு பேசுங்க. அப்படி பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்பார், என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுவாங்கன்னு கவனித்து கேட்பார். தேவையில்லாமல் பேசிகிட்டு கூடாது. சர்ச்சை முடிஞ்சோடனே என்ன பேசுவாங்க, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, இன்றைக்கி அடுத்த ப்ரோக்ராம் என்ன, இப்படி தேவையில்லாமல் பேசுகிறதில்ல. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசுவார். இன்றைக்கி என்ன வசனம், இன்றைக்கி எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ஆராதனை எப்படி இருந்தது, செய்தி எப்படி இருந்தது, உங்கள் குடும்பத்தில் ஜெபம் இருக்கிறதா, உங்கள் குடும்பத்தில் ஆராதனை இருக்கிறதா, இப்படி பேசணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை குறித்து பேசணும். தேவையில்லாமல் குறை பேசிகிட்டு கூடாது. தேவையில்லாமல் பேசுறதை விட்டுட்டு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்குரிய காரியங்களை பேசுவார்கள். அப்படி பேசும்போது அங்கே உங்கள் பேர் எங்கே, என்ன புஸ்தகம் எழுதப்படுமா? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ ஆண்டவருக்கு பயந்திருக்கிறவன் கர்த்தரை பற்றி பேசுகிறான், அதன் நிமித்தம் ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்யப்படுகிறாய் காணப்பட வேண்டும்? எபேசியர் 5:21 வசனம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ரொம்ப முக்கியம். தெய்வ பயம் உனக்குள்ள இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ விரும்புகிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்வார். அசனம் வாஸ்தவம். அப்ப ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் என்ன செய்ய, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படிதல் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாயிரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க. அவங்க என்னை பற்றி, நான் சொல்கிற கீழ்ப்படியில, நானும் கீழ்ப்படியில, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. யார் கீழ்ப்படிகளோ அவங்களுடைய விருப்பம் அவங்களுக்கு நடக்காது. ஆனால் அவங்களை கீழ்ப்படியாதவங்களை குறை சொல்லாமல் நாம் கீழ்ப்படியில் உள்ளவரை காணப்பட்டா நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். கவனிங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம் இது. இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியது இல்லை, சபையில் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாதவர்களுக்கு தேவன் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியே மாட்டார். என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால்
ஆசீர்வாதம். இப்போ நான் ஆண்டவருக்கு பயந்தவன் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் காணப்படும். 5 காரியம். 1, சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். ஆதியாகமம் 22:18 பிரகாரம் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். 2 உபாகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம். 3 உபாகம் 14:22வது வசனத்தின் அடிப்படையிலே தசம பாகத்தை கொடுக்கிறவன் அனுபவம். மல்கியா 3:16 ஒருத்தர் கர்த்தரை பற்றி பேசுங்க, அந்த அனுபவம். 5ஆவதாக எபேசியர் 5:21 பிரகாரம் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். இப்படி செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும் போது நீங்கள் தேவனுக்கு உகந்த குணாதிசயம் உடையவர்களாய் காணப்படுவீர்கள். முதல் குணாதிசயம் என்ன? கர்த்தருக்கு பயந்து. 2வது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். 2வது நீதியை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பேதுரு சொல்றாரு, நீதியை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். நீதி நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யாராவது நீதி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீதி செய்வோம். நமக்கு யாராவது அநீதி செஞ்சுட்டா உடனே என்ன செய்கிறோம்? நம்மளும் அவங்களுக்கு அநீதி செய்கிறோம். கேட்டால் அவங்க எனக்கு அப்படி செஞ்சாங்க, நான் செய்வேன். அப்படி அல்ல. ஒருவர் உங்களுக்கு நீதி செய்தாலும் அநீதியே செய்தாலும் நாம் அவர்களுக்கு நீதி செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நீதியும் நியாயம் செய்வது கர்த்தருக்கு மிகுந்த விருப்பம். நீதிமொழிகள் 21:3வது வசனம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்யணும். இந்த நீதி செய்தல், நியாயம், நீதி என்றாலே நியாயம் சேர்ந்து வரும். நீதியும் நியாயம் செய்கிறது யாருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியம். ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு விதவை அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியிடத்திலே போவாள். போய் என்ன செய்வாள்? தன்னுடைய காரியத்தை அவரிடத்திலே சோர்ந்து போகாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாள், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஆண்டவர் சொல்லும்போது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி லூக்கா 18 சொல்வதை நாம் பார்க்க முடியும். போய் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவன் சொல்லுவான், அந்த அதிபதி, நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனையும் மதிக்க மாட்டான். பாருங்க, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனையும் மதிக்க மாட்டான், நீதியும் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட என்னிடத்தில் வந்து எப்படியாவது நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை இவள் அடிக்கடி என்ன செய்கிறாள்? தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறாளே, நான் என்ன செய்வது என்று சொல்லி இவளுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவன் என்ன செய்தானா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த வார்த்தையை அவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பாருங்க, இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லுகிறான். இப்ப இவனுக்குள்ளே இவன் நியாயம் செய்ய மாட்டான். நியாயம்னா என்னன்னு தெரியாது. அநீதி செய்கிறவன் யாருக்கு நல்லது செய்ய மாட்டான். மனுஷனை மதிக்காதவனாய் இருந்தாலும் இப்போ இவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல். என்ன மாறுதல்? இவளுக்கு நான் நியாயம் செய்தே ஆக வேண்டும் என்று. நீதிமொழி 21:3 சொல்லப்பட்டபடி பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியமா. பாருங்க, ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனை கர்த்தருக்கு பிரியமானதையே செய்யும்படியான ஒரு சூழ்நிலை இந்த சகோதரியினுடைய தொந்தரவு மாற்றி இருக்கிறது.
இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம், அவள் செய்த ஜெபங்கள் தொடர்ந்து ஒரு காரியம், யாராவது உங்களுக்கு அநீதி செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தால் பயப்படாதீங்க. எவர்கள் அநீதி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு யாரோ அநீதி செய்ய நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு அநீதி செய்யணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்படுறாங்க. அநீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி சிலரோடு கூட கூட்டி இணைந்து செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணா, சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டா, எவர்கள் உனக்கு அநீதி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களே உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் தேவன் அவர்கள் இருதயத்தை மாற்றி விடுவார். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோர்ந்து போகாமல் பண்ணு. காரணம், நியாயம் செய்வது தேவனுக்கு பிரியம். நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நியாயம் செய்வார். அநீதி செய்களாய் காணப்பட்டாலும் அவர்கள் இருதயத்தையும் மாற்றி நியாயம் செய்யும்படி வைக்கிற தேவனாய் இருக்கிறார் நம் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறது மாத்திரமல்ல, நீதியை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். நீதி செய்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் அரியணையிலே வீற்றிருக்கிறார், உண்மையாய் வீற்றிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நீதி செய்வார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் என்ன செய்களாய் காணப்பட வேண்டும்? யாருக்கு அநீதி செய்ய வேண்டாம். நம்ம நீதியாய் வாழுவோம், நீதியை செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நாம் நீதியை செய்ய 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 நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம் தெரியுமா? 1 யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 1 யோவான் 2:29. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்திருக்கிறான். பாருங்க, எவ்வளவு தேவனுக்கு உகந்தவன் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம், எந்த ஜனமாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும், நீதியை செய்கிற பிள்ளைகளாய் காணப்படும். நீதி செய்யும் பொழுது நாம் யாராய் மாறுகிறோமா? அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுது ஆண்டவருக்கு உகந்தவன் என்ற பெயரை நாம் எடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். தேவனுக்கு உகந்த ஒரு காரியம். பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். அந்த பிரசங்கத்தில் ஆரம்பிக்கும் போதே அவன் அதுதான் சொல்கிறான், அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த உகந்தவனாய் மாறினதுனாலே அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே தேவன் கொர்நேலியு உகந்தவனாய் காணப்பட்டதினாலே அவன் வீட்டுக்குள்ளே வந்த ஆசீர்வாதங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். தேவனுக்கு உகந்தவனாய் இருக்கிற ஒரு காரியம், ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் நடக்குது தெரியுமா? முதலாவது, பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வீட்டுக்குள் வருகிறார்கள். ஆண்டவருக்கு உகந்தவன் என்று சொன்னால் அவருக்கு உகந்தவங்களுக்கு பரலோகத்திலிருந்து தேவ தூதர்களை அனுப்பி அவருடைய வார்த்தையை அங்கே இறங்கி வருகிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவராலே 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே 18-19 பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில்
ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 20வது வசனம். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று பாருங்க. சொன்னார். 2வது பரிசுத்த ஆவியானவரே அனுப்புகிறாரு. ஸோ கொர்நேலியு வீட்டுக்குள்ளே இருந்து வந்த ஆலோசனை, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை கேட்டு அவர்கள் அனுப்புகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே இந்த பேதுருவையும் அழைத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறார். தேவனுக்கு உகந்தவன் பெறக்கூடிய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து தேவர்களை இறங்கி வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ தேவர் உலாவுகிற இடமாய் மாறுகிறது. 2வது பரிசுத்த ஆவியானவரே ஆள் அனுப்பி பரிசுத்த ஆவியானவரே பேதுருவை உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறாரு. 3வது பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே யாவர் மேலும் இறங்கினார். ஆண்டுடைய வரங்கள் அங்கே இறங்கியது. தேவனுக்கு உகந்தவனுடைய அந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வரம் அங்கே பொழிந்தருளப்பட்டது. அவர்கள் பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். தேவனுடைய மகத்துவத்தை அங்கே பேச ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 46வது வசனம். பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவனோடு பேதுரு கூட ஒரு குரூப் வந்திருக்கு. பேதுரு மட்டும் வரல, பேதுருவோடு கூட வந்த அவங்க பார்க்குறாங்க, பிரமிக்கிறாங்க. என்ன இவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மேலும் அதே போல நம்மளை போலவே அந்நிய பாஷை பேசுகிறார்கள், வரங்கள் வருகிறதே, தேவனை புகழார் என்று பிரமித்தார்களாம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு உகந்தவனாய் மாறினா பரிசுத்த ஆவியானுடைய வரங்களும் அங்கே இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, யாவரும் அங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆசீர்வாதம்! சொல்லப்போனால் 7 ஆசீர்வாதங்கள் அந்த கொர்நேலியு வீட்டுக்குள்ளே தேவன் கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். 7 ஆசீர்வாதங்கள் உள்ளே இறங்கியிருக்கும். இந்த 7 ஆசீர்வாதங்கள் உள்ளே இறங்கியதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கொர்நேலியு தேவனுக்கு உகந்தவனாய் காணப்பட்டான். தேவனுக்கு உகந்தவன். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்தவனாய் மாறினா எவ்விதமாய் கொர்நேலியு வீட்டில் தேவன் 7 ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ தேவனுக்கு உகந்தவனாய் மாறணும். ஆண்டவருக்கு உகந்தவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். நீதியை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்படி செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை தேவனுக்கு உகந்தவனாய் பார்ப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். கொர்நேலியு வீட்டுக்குள் இறங்கின அதே 7 ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நிச்சயமாக இறங்கும். ஆமென். கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. யார் தேவனுக்கு உகந்தவன் இந்த அருமையான செய்தியை பரிசுத்த ஆவியான மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்தவைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றிலிருந்து கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் தேவனுக்கு உகந்தவனாய் மாற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுப்பார்களாக. ஆண்டவரே, ஜெபிக்கிற இந்த வேளையில் ஜெபத்திலே கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகள் இருதயத்திலும் நான் தேவனுக்கு உகந்தவனாய் மாறுவேன். இன்றிலிருந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாய் மாறி கர்த்தருக்கு பயப்படுகிறவனாகவும் நீதியை செய்கிற பிள்ளைகளாகவும் மாறி எவ்விதமாய் கொர்நேலியு பெற்ற அதே 7 ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்தில் இறங்கிய 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நானும் பெறத்தக்கதாக உதவி செய்யும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே நீ இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, பல எதிர்பார்ப்புகளோடு கூட நம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள். என்னென்ன எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை இந்த வேளையில் அற்புதமாய் நடத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பண தேவைகளோடு கூட இருக்கலாம், பண தேவைகளெல்லாம் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சுகவீனமாக இருக்கலாம், சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு கூட இருக்கலாம், கண்ணீரை துடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கவலையோடு கூட இருக்கலாம், கவலைகளை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
எந்தெந்த காரியங்களுக்கா தங்கள் வேதனையோடு இருதய நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணியார் என்று சொல்வது போட்டது போல அந்த நொறுங்குண்ட இருதயத்தை ஆசீர்வதித்து சதையான இருதயமாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை கட்டளையிடும்படி நான் செபிக்கிறேன். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கி தாபரிக்கட்டும். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.